ஹலோ, அன்புக்குரிய மக்களே, பிள்ளைகளே, பெரியவர்களே, தாயமார்களே, உங்களை எல்லாம் இந்த வீடியோ வழியாக நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லேயும் குற்றங்கள்லேயும் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு மன நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறார்கள். இப்படி பல வித்தியாசமான சூழ்நிலைகளே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால், கடவுளை பற்றிய ஒரு நம்பிக்கை மக்களிடம் இல்லாததான் என்று நான் நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே. இதற்கு நாம் ஒரு வழி வகுக்க வேண்டும். கடவுளை பற்றி உள்ளதா என்ற உலகத்திலே முக்கியமான ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் கடவுளை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அது வழியாக தான் நமக்கு எல்லாமே நன்மையாகவும் நடப்பு காரியங்கள் எல்லாமே நன்றாகவும் நல்லதாகவும் மகிழ்ச்சியாகவும் நடக்கும். அதற்கு நாம் முதல் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்கின்றன. சில மக்கள் கடவுள் இல்லை என்று நம்புகிறார்கள். ரொம்ப ஒரு 3-4% பீப்புள் தான் கடவுள் இல்லை என்று அவர்கள் பெருசாக நாங்கள் அறிவாளிகள், நாங்கள் யுக்திவாதி, நாங்கள் விஞ்ஞானிகள் இப்படியெல்லாம் கடவுள் உண்டு என்று சொல்பவர்களை கீழ்த்தரமாக பேசி வருகின்றார்கள். அது அவர்களுடைய அறியாமை. கடவுள் உண்டு என்று சொல்பவர்கள் மேக்சிமம் 97-98% பீப்புள் இன்றைக்கு கடவுள் உண்டு என்று தான் சொல்கிறார்கள். கடவுள் உண்டு என நம்புகிறார்கள். அதனால் இந்த 97% பீப்புள்லேயும் கடவுளுடைய முழு நம்பிக்கை அவர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு இல்லைன்ட்டு தான் நினைக்கிறேன். அதை தான் நான் இன்றைக்கு அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 97% பீப்புளும் இந்த 3% பீப்புளும் கண்டிப்பாக இதை கேட்க வேண்டும். கடவுள் உண்டு, கடவுள் இல்லை என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே கூடாது. தேர் இஸ் காட். God means creator, who create this universe. அதான் முக்கியம். இந்த வேர்ல்டுன்னு நம்முடைய எர்த்து மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கு தப்பு செய்கிறீங்க, தப்பாக நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. ஏதோ எவன் கடவுள், நான் சாப்பிட்றேன், எனக்கு கஷ்டத்தை தர்றாரு, ஏன்னா அதை தர்றாரு, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், ஏன் கடவுள் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தரணும், அப்படி இருந்தால் எதுக்கு எனக்கு கடவுள், அப்படி இல்லாதீங்க நினைக்கிறீங்க. அது தவறு. நீங்கள் அது தெரியாமல் சொல்கிறீங்க. கடவுள் என்பது நம்மால் உணரக்கூடிய அளவில் இல்லை. அது பெரிய பெரிய ஒரு ஆள். அவரை நீங்கள் மனுஷனை மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாது, அவரை இது பண்ணக்கூடாது. அவர் இந்த ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளோ இது பண்ணியிருக்காரு. கடவுளாக இருந்தாலும் ஒரு மனுஷனை படைக்கிறதுக்கு, ஒரு மனுஷனுக்குன்னு நம்ம சும்மா இருக்க முடியுமா? மனுஷனை படைக்கணும்னா என்ன வேணும்? என்னெல்லாம் வேணும் இல்லையா? நம்ம உடம்பு உள்ளே இருக்க அந்த பார்ட்ஸை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நம்ம சாப்பிடுக்கிறோம், சாப்பாட்டிலேருந்து ஒன்றும் பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு வரக்கூடிய அதுக்கு எவ்வளோ ஆர்கன்ஸ் அது ஒர்க் பண்ணி நம்ம
ஒரு இதில் வைக்கிறது. அப்படி இருந்தால் கூட அந்த ஆர்கன்ஸ் மட்டும் இருந்தால் நம்மால் ஜீவிக்க முடியுமா? காற்று வேணும். காற்று நம்ம இப்போ காசு கொடுத்தா வாங்குகிறோம். ஃப்ரீயாக கடவுள் காற்று தந்திருக்கார் இல்லையா? காற்று இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? சாப்பாடு மட்டும்தான் முளைச்சி சாப்பிட்றோம். அதுதான் கடவுள். அதை நீங்கள் சிந்திச்சாலே போதும். நம்ம தானாகவே நீங்கள் சொல்ல மாதிரி வந்திருந்தா இதெல்லாம் இருக்குமா? நடக்குமா? காற்று சும்மா கிடைக்குமா? நமக்கு தண்ணி ஃப்ரீயாக கிடைக்குமா? சரி, அதெல்லாம் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. நம்ம எப்போது சிந்திக்க வேண்டியது, நம்ம ஒரு கிரியேட்டர் இருக்கிறாரு. அந்த கிரியேட்டர் தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அவரை நம்ம ஆராதிக்கணும். அவருடைய ஆராதிக்கணும் கிடையாது, அவருடைய அந்த படைப்புகளை நம்ம நினச்சி பெருமைப்படணும். அவர் இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னாலும் அவர் உங்களை வெறுതെ வீணாக தள்ள மாட்டார். நம்ம அதை சொல்லணும். நம்ம சிந்திக்கணும். நமக்கு தெரியாத, நம்ம சிந்திக்கிறது நமக்கு தெரியாத. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு என்னன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைச்சார். இந்த உலகத்தையும் God created the earth and the heavens அப்படின்னு இருக்குது. உலகத்தையும் மோட்சங்களையும் படைச்சாருன்னு எல்லா இதுலேயும் இருக்குது, புராணத்துலேயும் இருக்குது. அப்படி தான் இருக்குது. கடவுள் உலகத்தையும் மோட்சங்களையும் படைச்சாருன்னு தான் இருக்குது. மோட்சங்கள்னு என்னது? அதை தான் சிந்திக்கணும். மோட்சங்கள் என்னன்னா நிறைய உலகங்கள். கடவுள் இந்த உலகத்தையும் மோட்சங்களையும் படைச்சார். மோட்சம்னா நிறைய உலகங்கள். இந்த உலகத்தில் அந்த உலகங்களெல்லாம் நாம் இறந்த பிறகு நம்முடைய இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தோமோ அந்த இதை பொறுத்து நமக்கு உலகங்கள் கிடைக்கும். சப்போஸ் நம்ம ரொம்ப மோசமாக நடந்த ஆள்களையெல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப இது பண்ணி நடந்தவங்கன்னு வச்சுருக்க, நம்ம இந்த உலகத்தோட கீழ்த்தரமான உலகத்தில் போய் பிறப்போம். திரும்ப அந்த உலகத்தை தாண்டி நம்ம வரணுன்னா 100 வருஷம் தாண்டி தான் இன்னொரு உலகத்துக்கு வர முடியும். இந்த 100 வருஷம் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதான் வாழ்க்கை. அதை தான் நம்ம சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நாம் நன்றாக இருந்தோன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கோட மேன்மையான உலகத்தில் நம்ம போய் கண்டிப்பாக பிறப்போம். சப்போஸ் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆளுகளை ரொம்ப வஞ்சிச்சோ, ரொம்ப மோசமானவங்களுக்கு மோசமான இது கஷ்டங்களை கொடுத்தோ அப்படி நம்ம செய்தோன்னா, கொலை செய்து இது ரொம்ப பண்ணணுன்னா நம்ம இந்த உலகத்தோட கீழ்த்தரமான உலகத்தில் போய் பிறப்போம். அங்கேருந்து நம்ம திரும்ப வர்றதுக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆகும். அந்த 100 ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட வேண்டும். இதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய கொள்கைப்படி ஒரு மனுஷன் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய சாப்பாட்டுக்கு உழைக்க வேண்டுங்க. அவனுடைய சாப்பாட்டுக்கு உழைக்க வேண்டும். காலையில் சாயங்காலம் உழைக்க வேண்டும். என்ன உழைக்கிறான்? உழைக்க வேண்டும். எவனாக இருந்தாலும் சரி, everybody has to work. அது முடித்து அவன் அந்த அதுக்கப்புறம் அவன் ஃப்ரீ டைமில் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் என்ன வேணாலும் செய்யலாம். அது அவனுடைய டேலண்ட்டை பொறுத்து எதுவும் செய்யலாம். அதுபோக வீக்லி 2 days இருக்குது. அந்த 2 daysல அது என்ன பண்ணலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த மத போதகர்களெல்லாம் கல்யாணம் ஆனவர்கள் மத போதகர்களாக இருக்கவே கூடாது. அவர்கள் உழைத்து தான் சாப்பிடணும். போதகர்களாக இருக்கவே கூடாது. கல்யாணம் ஆகாதவங்க அவங்க மதத்தை பற்றி பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக மத போதகர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் இருக்கணும்னா வேலை செய்துட்டு மீதி டைமில் அவங்க வேணாம் செய்யலாம். அதுக்காக காசு செல்ல வாங்க முடியாது. அதுக்கப்புறம் எந்த மதத்தை சொல்லி எவனும் ஒரு காசு வாங்க முடியாது, கூடாது. அது தப்பு.
தவறு. நான் சொன்ன மாதிரி 100 வருஷத்துக்கு கீழே உள்ள உலகத்தில் போய் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மதத்தை பேரை சொல்லி எந்த காசு வாங்காதுங்க. அது உங்களுடைய காசு கிடையாது. கடவுளுடைய பேரை சொல்லி எந்த காசும் உனக்கு தேவைக்கு வாங்காது. நீ உழைச்சி நீ சாப்பிடு. அடுத்தபடியாக சினிமா என்ற முகத்தில் மக்கள் இன்றைய காலத்தில் தங்களுடைய சின்ன இளம் பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் சினிமா முகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து இன்றைக்கு சினிமா ஃபீல்டை போய் தங்கி அவர்களுடைய வாழ்க்கையை வெறுத்து கிடக்கிறார்கள். சின்ன சின்ன சீன்களை செய்து 5 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா சம்பளத்துக்கு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து ஆயிரக்கணக்கில் மக்கள் இன்றைக்கு சினிமா ஃபீல்டே இருக்கிறார்கள். இது தவறு. கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. சினிமா ஃபீல்டு இன்றைக்கு உலகத்தையே நாசமான நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பரிகாரம் என்றால், யாராக இருந்தாலும் சரி, சினிமாவில் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக வேலை செய்தாகணும். அவங்க தேவைக்கு வேலை செய்து சாப்பிடணும். சினிமா தொழிலை வைத்து அவங்க சாப்பிடுகிறா என்று நினைத்தால் நடக்காது. எங்களுடைய பார்ட்டி, பீப்புள் பார்ட்டி ஃபார் பெட்டர் லிவிங் அதற்கு அனுமதி கொடுக்காது. அவங்கள எல்லாம் ரொம்ப டேலண்டான மக்கள். அதை அவர்கள் பொருளாதாரத்தில் காட்டி அவர்கள் முன்னேறட்டும். அதன் பிறகு அவர்களுடைய டேலண்டை அவர்கள் வேலை செய்ததுக்கு அப்புறம், எக்ஸாம்பிள் காலையில் வேலை செய்து சாயங்காலம் கிடைக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ணட்டும். சனி ஞாயிறில் அவங்க ஃப்ரீ இருக்கும், அவங்க பண்ணட்டும், பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணட்டும். அதற்கு காசு ஒன்றும் எதிர்பார்க்கக்கூடாது. யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பண்ணி அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி வீடியோ எல்லாம் இது பண்ணட்டும். அது பிரச்சனையே கிடையாது. மக்களுக்கு என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேணால் ரிவார்டு தான், ஃபேம் தான் கிடைக்கும். ஃபேம், நேம், காசு ஒன்றும் கிடைக்காது. என்ன நினைக்காதுங்க. அதுக்கு என்ன செலவு அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் இந்த காலத்தில் ஒரு செலவும் கிடையாது. ஈஸியாக நம்ம சினிமா எடுத்துகிட்டு போகலாம். நம்ம செல்ஃபோனை வச்சு எடுத்து நம்ம இது பண்ணிடலாம். அந்த மாதிரி செல்ஃபோன் எல்லாம் வந்திருக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டாம். அதனால் நீங்கள் சினிமா தொழிலை நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போவதீர்கள் என்று நான் அறிவுரை சொல்கிறேன். அடுத்து கிரிக்கெட் என்ற ஒரு மோகத்தில் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கிரிக்கெட் இதிலே போயிருக்காங்க. எவ்வளோ இந்த நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய எவ்வளோ இளம் பிள்ளைகள் எல்லாம் கிரிக்கெட் மோகத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று. மக்கள் கிரிக்கெட் ஆடட்டும். கிரிக்கெட் ஆடுபவர்களும் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்து மீதி நேரத்தில் கிரிக்கெட் ஆடட்டும். அதை மக்கள் சனி ஞாயிறு நேரங்கள் கண்டுகளிப்பார்கள். மற்ற நாட்களில் கண்டுகளிக்க மாட்டார்கள். அதற்கு ஜாக்பாட் இந்த மாதிரி எந்த இதுவும் வைக்கக்கூடாது. கண்டுகளிப்பார்கள். யார் நன்றாக விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும். அதை தான் அவர்களுக்கு லாபமே தவிர எந்த காசும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்ப வேண்டாம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது. எங்களுடைய கொள்கை பீப்புள் பார்ட்டி ஃபார் பெட்டர் லிவிங் அதற்கு அதை தடை செய்கிறது. அப்புறம் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய கொள்கைகளை எங்களுடைய பார்ட்டி வைத்திருக்கிறது. மக்கள் உலகத்தில் பிறந்த எல்லா மக்களும் ஒரே அண்ணன் தம்பி எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி ஒரு சகோதரத்துவ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான். எந்த சண்டை சச்சரவுகள் வரக்கூடாத அவர்களுடைய எல்லா செயல்களையும் எங்களுடைய பீப்புள் பார்ட்டி ஃபார் பெட்டர் லிவிங் மக்களுக்காக செய்யும்.
இது மதம் இன்றைக்கு கலவரங்களை எல்லாம் ஒவ்வொரு மதங்களும் என்னுடைய மதம் தான் பெரிய மதம், அவருடைய பெரிய மதம். இந்த மதத்தினால்தான் இந்த உலகத்தில் கலவரங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் மக்கள் நல்வாழ்வு கட்சியிலே நீங்கள் சேரும் பொழுது எல்லா விடைகளும் உங்களுக்கு அதன் வழியாக கிடைக்கும். மதம் என்பது நம்ம மக்களை நன்மைப்படுத்த வந்த ஒரு மதங்கள். அதனுடைய டைம் முடிந்து போயிட்டு இனி மதம் நமக்கு தேவை கிடையாது. மதம் நமக்கு நல்ல கொள்கைகளை சொல்கிறது, தவறு கிடையாது. மதம் அதனுடைய காலகட்டங்களில் மதம் வந்தது. இனி நமக்கு மதம் கிடையாது. நம்ம கடவுள் ஒன்று தான். நம்ம கடவுளை தான் நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டும். கடவுள்னு ப்ரேயர் பண்ண போதும். எந்த கடவுள் அப்படி வேண்டாம். எந்தெந்த கடவுள்னு கடவுள் ஒரே கடவுள் நமக்கு தெரியும். இந்தந்த கடவுள்னு சொல்லுறதுனால இன்றைக்கி உலகத்தில் சண்டை சச்சரவு, கொள்ளைகள் எல்லாம் வருது, யுத்தங்கள் எல்லாம் வருது. அதனால் நமக்கு எந்த கடவுள் ஒரே கடவுள் தான். நம்ம கடவுள் என்று ப்ரே பண்ணால் போதும். இந்த உலகத்தை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நிறைய உலகங்களை படைத்தார் என்ற ஒரு நம்பிக்கை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டாலே போதும். எந்த மதம் நமக்கு தேவை கிடையாது. கடவுள் எல்லாமே அவரவருடைய நோக்கத்தில், அவருடைய நோக்கம் நமக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து ஜாதின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். எதுக்கு ஜாதி, எதுக்கு? எல்லா மக்களும் ஒன்று தான். இந்த ஜாதி, இந்த வேலையிலே சின்ன வேலை செய்கிறார்கள், பெரிய வேலை செய்கிறார்கள், நம்ம எல்லாருமே அரவணைத்து தான் போகணும். எல்லா மக்களும் ஒன்று தான். சின்ன வேலை செய்கிறார்களோ பெரிய வேலை, எல்லா வேலை செய்கிறவர்களோ எல்லாமே ஒன்று தான். காரணம், மனுஷனை யாரும் நம்ம எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நம்ம யாருமே பாரபட்சம் பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனும் உண்டு தான். சப்போஸ் நம்ம சில இந்த வளர்ச்சியில் சில சூழ்நிலை நமக்கு சில மக்களை பார்த்து அருவருப்பதாக தோணும். எல்லாருக்கும், எனக்குமே தோணும். ஆனால் நம்ம அந்த மாற்றணும். தான் நம்முடைய வாழ்க்கை. இப்போ இந்த வளர்த்த சூழ்நிலையில் நம்ம அந்த அருவருப்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சிந்திப்போம், இல்லை மனுஷன், அவன் மனுஷன் தான், நம்ம மனுஷன் தானே. நம்ம சில டைமில் நம்ம அவனுடைய வேலையை, அவங்க சின்ன வேலை செய்யணும், அந்த வேலை நம்ம செய்து தோணும். நம்மவும் செய்திருப்போம் இல்லையா? அப்படி நம்ம வேலையிலையோ அதுலேயோ நம்ம அவங்க வித்தியாசம் கொண்டாடு. எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். யாரையுமே வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. ஜாதி கீதின்னு சொல்லி இவரையும் பிரிக்கக்கூடாது. எல்லா மனுஷனும் ஒன்றாக இருக்கணும். ஆனால் வேலை யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும். அதான் முக்கியம். ஜாதி எல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. வேலை செய்தால் எல்லாமே மாறும். நமக்கு. ஆனால் அதனால சொல்கிறேன், எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். யாருமே கெட்டவர்கள் கிடையாது. நம்ம கெட்டவர்கள்னு சொல்கிறோம். அது கெட்டவர்களாக இருந்தாலும் அது அவங்க சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள மாற்றிடணும். சிலவங்க கெட்டவர்கள் இருக்கிறாங்க. அது அவங்கள மாற்றி நம்முடைய இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போகும்பொழுது நல்ல உலகத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போகணும். இந்த உலகத்தை விட நல்ல உலகத்துக்கு நம்ம போய் பிறந்து அங்கு நம்முடைய அரசாட்சியை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று தான் என்னுடைய ஆசை. சும்மா நம்ம சொல்ல இந்த உலகத்தில் பிறந்தோம் இறக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னைக்கு கொலை, கொள்ளை, சூசைடு எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படி நினைக்காங்க. சூசைட் பண்ணுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் கீழ் உலகத்தில் பிறக்கிறீங்க, பிறப்பீங்க. இன்னும் நம்முடைய அளவுக்கு வரணுன்னு 100 வருஷம் தாண்டி வரணும். அந்த 100 வருஷம் கஷ்டப்படுங்க மைடியார். கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். அதனால் நல்லா இருங்க, நல்ல பிள்ளைகளாக இருங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. இந்த உலகத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு.
எல்லாம் செய்து உழைச்சி சம்பாதிக்க உழைச்சி சம்பாதிச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவித்து இன்னொரு நல்ல உலகத்துக்கு போகிறது நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி கடவுளை நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் கடவுள் இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தார் என்று மனதில் கொண்டு இந்த நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.